ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல உங்களுக்கு நிறைய அப்பப்போ டீட்டெயில் ஒன்று ஒன்றா போட்டுட்டே இருக்கிறேன். அதை பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டேபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். நார்மலாக டேபிள்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா இருக்கிறது தான் டேபிள்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு ஃபீச்சர், டேபிள்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது பார்ப்போம். நிறைய டைம் சேவ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் போய் பார்த்தோம்னா இப்போ ஷீட் VLOOKUP SH_VLOOKUPன்ற ஷீட்டில் போய் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஒரு VLOOKUPல போயிட்டு இந்த இடத்துல ஃபார்முலா போடும்போது ஸோ VLOOKUPனா என்னன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா இங்கே வாங்க. ஸோ கஸ்டமர் ஐடி C-001 சொல்லி கொடுத்தா LNT அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வருது. LNT MH டர்பைன் ஜென்ரேட்டர் ப்ராடக்ட் லிமிடெட்னு சொல்லி வருது. ஸோ இது கஸ்டமர் மாஸ்டர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா SH_customer_master_ORI_NTF அப்படின்ற ஒரு ஷீட். ஒரு ஷீட் நேம் சிம்பிளாக ஞாபகம். ஸோ இங்கே பாருங்க, ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கல C-001 LNT MH டர்பைன் ஜென்ரேட்டர் லிமிடெட். இப்போ போய் நான் மாத்திட்டு ABC கன்சல்டன்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன். மாத்திரேன் ABC கன்சல்டன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த SH_VLOOKUP ஷீட்ல போயிட்டு பார்த்தோம்னா இந்த C-001 ABC கன்சல்டன்ட்டா மாறிடுச்சு. என்ன பண்ணிக்கிறோம்னா இதில் VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்ளை பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VLOOKUP B4ல என்ன இருக்கு? அதுதான் லுக்அப் வேல்யூ. C-001 அப்படின்றது தான் B4ல இருக்கு. அதுதான் லுக்அப் வேல்யூ. அப்புறம் கமா போட்டு நெக்ஸ்ட் டேபிள் ஆரே கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இங்க ஃபுல் லென்த்ல நிறைய டெக்ஸ்ட் வந்துருக்கு பாருங்க. SH_customer_master_ORI_NTF சொல்லி போட்டு வந்திருக்கு இல்லையா? அது என்னது? இந்த ஷீட்டோட நேம் இல்லையா? இந்த ஷீட்ல தான் நம்ம கஸ்டமர் மாஸ்டர் டீடைல் இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் மாஸ்டர் இருக்கக்கூடிய ஷீட்டோட நேம் இருக்கு இல்லையா? அந்த நேம் ஃபுல்லா இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர் நிறைய அப்படியே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்குது. ஆனால் இதை டேபிள் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது எக்ஸல்ல டேபிள்ன்றது ஒரு ஃபீச்சர்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? டேபிள்னு சொல்லி போட்டாச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் VLOOKUP பாருங்க, ரோ நம்பர் 10ல பாருங்க. இந்த இடத்துல C-002ன்னு போட்டு கேஜி டைல்ஸ் இருக்கு. ஆனால் இதோட ஃபார்முலா டெக்ஸ்ட்டை போய் பார்த்தோம்னா B10ன்றது லுக்அப் வேல்யூ. B10 C-002 இருக்கு. அடுத்து கமா போட்டு டேபிள் 1 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த நேம், இது ஒரு பர்டிகுலர் நேம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள்ன்றதை கிரியேட் பண்ணும்போது வந்துடும். அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு இங்கே D4ல பார்த்தோன்னா அந்த டேபிள் அரே ஃபுல் ஷீட் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் டேபிளோட ரேஞ்ச் A1 to E8 சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்காம டேபிள் 1 அப்படின்னு சொல்லி நேம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2ன்றது சேம், அப்புறம் ஃபால்ஸ் அப்படின்றது சேம். ஓகே, ஸோ இந்த டேபிள் அப்படின்ற ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் லென்த்துக்கு ஷீட் நேம் ப்ளஸ் ரேஞ்ச் இதெல்லாம் வராது. டேபிள் 1ன்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஒரிஜினலாக இங்கே கஸ்டமர் மாஸ்டர் இந்த இடத்துல எக்ஸல் டேபிளில் கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம நார்மல் டேபிளில் இருக்கு. ஆனால் அதே மாதிரி இங்கே இன்னொரு ஷீட் போட்டிருக்க பாருங்க. ஷீட் SHன்ற ஷீட் _custom CUST_MAST_table சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டேபிள் நார்மலாக கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல டேபிள் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி டேபிள் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறோன்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த டேபிள் ஏரியா ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணியாச்சுன்னா மேலே டேபிள் டிசைன் சொல்லி ஒரு மெனு இங்கே வருது பாருங்க. டாப்ல ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா அந்த மாதிரி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் சொல்லி வந்துருக்கு. ஸோ நம்ம டேபிள் அப்படின்றத எக்ஸல்ல உள்ள ஃபீச்சர் கிரியேட் பண்ணிட்டோன்னா இந்த டேபிள் டிசைன் சொல்லி வரும். அந்த டேபிளோட நேம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டேபிள் நேம் சொல்லி போட்டு டேபிள் 1 இருக்கு இல்லையா? இந்த டேபிள் 1 அப்படின்றது நம்ம ஃபார்முலாஸ் அப்படின்ற ஏரியாக்குள்ள உள்ள போயிட்டு இந்த டிஃபைன் நேம் இருக்கு, யூஸ் இன் ஃபார்முலா இருக்கு, அப்புறம் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் இருக்கு, அப்புறம் நேம் மேனேஜர். இதெல்லாம் டிஃபைன்டு நேம்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நேம் மேனேஜர்ல போய் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி கிரியேட்டட் டேபிள் 1, டேபிள் 2ன்னு சொல்லி இருக்கு. ஓகே, இங்கே NRன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நேம் ரேஞ்சோட ஷார்ட்கட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஒரு ரேஞ்சுக்கு பர்டிகுலர் நேம் கொடுக்கலாம். ஆனால் இங்கே டேபிள்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டேபிள் 1 அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும்னா இதை போயிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, எடிட் டேபிள் 1 இருக்கு.
ஸோ இந்த இடத்துல ரெஃபர்ஸ் டுன்னு சொல்லி கீழே இருக்கு இல்லையா, இதை பாருங்க ஈக்குவல் டு SH _ CUSTMAST _ table அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஷீட் நேம். இதோட ஷீட் நேம் பாருங்க, கீழே பாருங்க SH _ CUSTMAST _ table சொல்லி போட்டுருக்கு. இது வந்து நம்ம நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஷீட் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது வந்திருக்கு. ஸோ எந்த ரேஞ்சில் வந்து அந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்குன்னா $B $2 அப்புறம் வந்து $F $26. இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? இது தெரியலன்னா நான் உங்களுக்கு அதை ஜஸ்ட் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அந்த டேபிளோட எடிட் பண்ணி பார்க்கும்போது எடிட் ரேஞ்ச் பார்த்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் பாருங்க $B $2 $F $26. என்ன $B $2ன்றது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன். B2 அப்படின்னா எங்க இருக்கு? இந்த இடத்துல இதுல இருந்தா. அப்புறம் F26 அப்படின்னா என்ன அர்த்தம்? F வரைக்கும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, 26th row வரைக்கும் போகணும். இப்போ ஸோ 25th row 26th row புரியுதுங்களா? இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டேபிள் டிசைன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு இங்க போய் பார்த்தோம்னா இந்த டேபிள் 1 சொல்லி தெரியுது இல்லையா. இப்போ இந்த நேம் பாக்ஸ்ல போய் பாருங்க. இந்த நேம் பாக்ஸ்ல உங்களுக்கு டேபிள் 1 தான் இருக்கும். ஏன்னா என்டையர் ரேஞ்ச் நம்ம B2 to F26 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து ஒரு ரோ நம்ம மாத்தினாலும் வந்து நேம் பாக்ஸ்ல நேம் அந்த டேபிளோட நேம் வராது. ஸோ இப்போ பாருங்க ஆக்டிவ் செல் B2ன்றது மட்டும் தான் வரும். மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. B2 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்டிவ் செல் நேம் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா B2ன்னு வரும். அப்புறம் C2 D2 E2 F2 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 row into 5 column அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நேம் பாக்ஸ்ல தெரியுது இல்லையா. இப்போ அடுத்து ரெண்டாவது ரோவை செலக்ட் பண்றேன். 2 row into 5 column சொல்லி வருது. அடுத்தது மூணாவது ரோ செலக்ட் பண்ணும்போது 3 row into 5 column. நேம் பாக்ஸை பார்த்துட்டே வாங்க. ஓகே, 3 row into 5 column, 4 row into 5 column, 5 row into 5 column அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும்போது நமக்கு டேபிள் 1ஓட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த இடத்துல என்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, B2 to F26. ஸோ நம்ம காலம் பில இருந்து F வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ரோல தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு 26வது ரோல வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு விட்டோம்னா இந்த நேம் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டேபிள் 1ன்னு சொல்லி வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம VLOOKUPல யூஸ் பண்ணும்போது வந்து அந்த ஷீட் நேம் பிளஸ் என்னது B2 to F26 அப்படின்றது வராது. டேபிள் 1 சிம்பிளா வந்துடும். அதுதான் நான் வந்து இந்த இடத்துல VLOOKUPல காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? VLOOKUP B10ல என்ன இருக்கு? இங்க C-002 இருக்கு. ஸோ டேபிள் அரேன்றது டேபிள் 1 அப்படின்ற டெஃபினேஷன்ல வந்திருக்கு. கமா 2 கமா ஃபால்ஸ் போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C-002 அப்படின்றது KG டைல்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அந்த டேபிள் அரேல போய் பார்த்தோம்னா C-002 KG டைல்ஸ் இருக்கு. இப்போ இதை போய் என்ன பண்றேன், STR இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம மாத்தினோம்னா நம்மளோட VLOOKUP பண்ண இடத்துல STR இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி இங்க வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ VLOOKUPல ஃபுல் ஷீட் நேம் அப்புறம் ரேஞ்ச் அப்படின்றது தான் டேபிள் அரேல நார்மலா வரும். ஆனா நீங்க டேபிள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸல் உள்ள ஃபீச்சர் இட் இஸ் கால்ட் அஸ் டேபிள். அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேபிள் 1 சொல்லி வந்துடும். ஸோ நீங்க என்ன சிம்பிளா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டேபிள் 1ல என்ன இருக்கு, கஸ்டமர் மாஸ்டர். டேபிள் 2ல என்ன இருக்கு, ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ ஷீட் பாருங்க, கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்ல அந்த கஸ்டமர் டீடைல் தான் இருக்கு இல்லையா. இந்த டேபிள் என்ன இருக்கு, கஸ்டமர் ஐடி, அப்புறம் கஸ்டமர் நேம், அப்புறம் சிட்டி ஆஃப் ஹெட் ஆஃபீஸ், அந்த கஸ்டமரோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இருக்கு, SPOCனா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இதெல்லாம் சேர்த்தா கஸ்டமர் டீடைல் கொடுப்போம். அதே மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டருக்கு தனியாக அங்கே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க, ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் மாஸ்டர்ல போயிட்டு இந்த டேபிள் வந்து எப்படி பார்க்கணும்னா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோமா இல்லையான்றது பார்க்கணும். எக்ஸிஸ்டிங் டேபிள் பார்க்கணும்னா ஃபார்முலாஸ் போகணும். ஃபார்முலாஸ்ல போயிட்டு நேம் மேனேஜர்ன்றதை இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம். டிஃபைன்டு நேம்ஸ்ன்ற குரூப்ல ஒரு 4 ஐகான் இருக்கு. அதுல நேம் மேனேஜர் கிளிக் பண்ணியாச்சுன்னா பாருங்க டேபிள் 2 இருக்கு. இதுல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டூன்றதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா SH _ ப்ராடக்ட் PRODMASC இருக்குல்லையா, இதான். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து எடிட் நேம் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ அதை மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி பெருசு பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ எடிட் நேம்ல இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு இங்க பாருங்க. ஸோ நமக்கு ரெஃபர்ஸ் டு
இந்த டேபிள் 2ன்ற டெஃபினேஷன் வந்து எந்த ஏரியாவை ரெஃபர் பண்ணுது, எந்த ரேஞ்சை ரெஃபர் பண்ணுது, ஈக்குவல் டு SH_PROD_MAST_table அப்படின்னு என்ன இந்த ஷீட் நேம் இருக்கு இல்லையா, கீழே பாருங்க ஷீட் நேம். ப்ராடக்ட் மாஸ்டருக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி இருக்கு, காலம் பில ப்ராடக்ட் ஐடி இருக்கு, காலம் சில ப்ராடக்ட் நேம் இருக்கு, காலம் டில யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, காலம் இல காஸ்ட் ருபீஸ் பர் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, காலம் எஃப்ல எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ருபீஸ் பர் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா வந்து ப்ராடக்டோட டீடைல், ப்ராடக்ட் மாஸ்டர் இருக்கு இல்லையா. ஸோ இதில் எந்த ரேஞ்சை வந்து நம்ம டேபிள் 2வா டிஃபைன் பண்ணிக்கோம்னா B2 to F101 அப்படின்றது. ஸோ B2லேருந்து நம்ம F101 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். B2ல கிளிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா B2 தான் இருக்கும். அப்புறம் C2 செலக்ட் பண்ணிருக்கேன், B2 to C2. ஸோ 1 row into 2 column அப்படின்னு சொல்லி இங்கே நேம் பாக்ஸில் தெரியுது. அதே மாதிரி நமக்கு வந்து F வரைக்கும் செலக்ட் பண்ணோம்னாலும் 1 row into 5 column வந்துருச்சு இப்போ. ஸோ B to F பார்த்தீங்கன்னா B1, C2, D is the third column, E is the fourth column, F is the fifth column. ஸோ இப்போ அடுத்த ரோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ரோ நம்பர் 3 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரோ நம்பர் 2ல தான் P-001 இருக்கு. ரோ நம்பர் 3ல P-02 இருக்கு, ப்ராடக்ட் ஐடி. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சுன்னா நேம் பாக்ஸில் பாருங்க 2 rows are selected in this table. அப்புறம் மறுபடியும் மூணாவது ரோ P-003 இருக்க செலக்ட் பண்ணுறேன். 3 rows are selected in this table. Overall 5 columns are there. So 3 into 5 it is 15 cells are there. இந்த ஏரியாவில் 15 cells இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படியே போயிட்டு நம்ம 101 வரைக்கும் பார்க்கணும். எதுக்கு 101 வரைக்கும் பார்க்கணுன்றது இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா. Table 2 is defined as the range from this particular sheet from B2 to F101. ஸோ F101 வரைக்கும் போகலாமா. இப்போ எந்த ரோ வரைக்கும் வந்திருக்கோம், 85வது ரோ, 86வது ரோ, 87வது ரோ. ஓகே, இந்த ரோ நம்பர் பாருங்க, இந்த டேபிளில் உள்ள சீட் நம்பர் பார்க்குங்க, அது வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் எண்டில் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 101 இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இது வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் 2ன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த நேம் மேனேஜர் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நேம் மேனேஜரில் போய் பார்த்தா எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணுங்க, டேபிள் 1 which is for கஸ்டமர் மாஸ்டர், டேபிள் 2 which is for ப்ராடக்ட் மாஸ்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க. இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாமா, நியூ அப்படின்னு சொல்லி Ctrl N கொடுத்து ஒரு நியூன்னு சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே போய் கஸ்டமர் ஐடின்னு சொல்லி சும்மா ஒரு இடத்துல என்ட்ரு பண்ணுறேன். எந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கிறேன், கஸ்டமர் ஐடி C4ல என்ட்ரு பண்ணுங்க. இது வந்து ஹெடர் இல்லையா, கஸ்டமர் நேம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபீல்டு நேம் வந்து D4ல என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுவோம். C-001, C-002, C-003 மூணு கஸ்டமர் நேம் கொடுத்துக்கலாம், கஸ்டமர் ஐடி கொடுத்துக்கலாம். ஓகே, கஸ்டமர் ஐடி C-001, C-002, C-003. ஸோ இப்போ நேம் கொடுக்குறேன் ABC கன்சல்டன்ட். ஓகே, BTR Industries. ஸோ ஸ்டார்டிங் வித் A, ஸ்டார்டிங் வித் B. அடுத்தது நெக்ஸ்ட் CKF கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்க நினைப்பீங்க இது ஒரு டேபிள் தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா மேலே போய் பார்த்தோம்னா இந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல டேபிள் டிசைன் அப்படின்றது வரல நமக்கு. ஹோம், இன்சர்ட், மெயின் மெனு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டேபிள் டிசைன் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு எக்ஸல் டேபிளாக கன்வெர்ட் பண்ணோம். எக்ஸல் உள்ள டேபிள்ன்ற ஃபீச்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எதுக்காக யூஸ் பண்ண போறோம்ன்ற நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்க வந்து கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து C-002 கொடுத்தாச்சுன்னா இங்க கஸ்டமர் நேம் நமக்கு வரணும் இல்லையா. ஸோ எதுக்காகன்றதை நமக்கு சிம்பிளா புரிஞ்சிக்காம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்க. ஆர்டர் ஐடின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு அது கஸ்டமர் ஐடி கொடுத்தா கஸ்டமர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஸோ ஒருத்தர் வந்து ஆர்டர் ஐடி O-001, O-002, O-003 சொல்லி 3 ஆர்டர் என்டர் பண்றாங்க. இப்போ வந்து C-002ன்ற கஸ்டமரை 2 டைம் கொண்டு வராரு. அடுத்து C-003ன்னு ஒரு கஸ்டமர் ஐடி கொண்டு வர இந்த ஆர்டர், 3வது ஆர்டருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் வந்து C-002 இருக்கு. எங்க கஸ்டமர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நமக்கு வந்து உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதனால என்ன பண்ணுவோம், V = VLOOKUP போடுவோம்.
VLOOKUP போட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து லுக்கப் வேல்யூ எடுத்துட்டு இந்த இடத்துல டேபிள் ரேஞ்சில் போயிட்டு டேபிள் ஆரே நம்ம கொடுக்கும்போது வந்து என்ன ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி C5 to D7 சொல்லி வருது இல்லையா, கமா 2 கமா FA LSC அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த டேபிள் அரே வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுக்குறோம் $C $5 $D $7 சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டாச்சுன்னா அது வந்துடும். ஸோ ரெண்டாவது ஆர்டருக்கு C-002 அதே கஸ்டமர் ஐடி தான். மூணாவது ஆர்டர் C-003 வேற கஸ்டமர் ஐடி CKF கன்சல்டன்ட் சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்முலா டெக்ஸ்ட் போட்டு காமிக்கிறவங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருக்குங்க இங்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து டேபிள் அப்படின்ற ஃபீச்சர் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ டேபிள்ன்ற ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கீழே வித்து டேபிள் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல கஸ்டமர் நேம் ஃபார்முலா டெக்ஸ்ட் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து வித்தவுட் டேபிள், இது வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ணணும், இந்த ஏரியாவில் உள்ள அந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு கண்ட்ரோல் டி, ஓகே, என்னது பண்ணோம், கண்ட்ரோல் டி அப்படின்ற ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் டேபிள்ன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல கிரியேட் டேபிள்ல போயிட்டு பார்த்தோன்னா வேர் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ணதுனால எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். $C $10 to $D $13. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் இருக்கு. செகண்ட் ரோ வந்து C-001 ABC கன்சல்டன்ட் டேட்டா செட், ஃபர்ஸ்ட் டேட்டா செட் வந்திருக்கு. ரெண்டாவது டேட்டா செட் C-002 BTR இண்டஸ்ட்ரீஸ். மூணாவது டேட்டா செட் CKF கன்சல்டன்ட். இது மாதிரி வந்து 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டாவும் ஒரே டேபிள்ல வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன கொடுக்கணும், மை டேபிள் ஹேஸ் ஹெடர் அப்படின்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட ரேஞ்ச் செலக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து ரோ வந்து எப்பவுமே ஹெடர்ல இருக்கும் இல்லையா, அதனால மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா இப்போ பாருங்க இந்த டேபிளோட ஒரு ஃபார்மேட்லயே வந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா குயிக் அனாலிசிஸ் சொல்லி ஒன்று காமிக்கும், என்ன அனலைஸ் பண்ணாலும் பார்த்துக்கலாம். மேலே அப்படியே பாருங்க டேபிள் டிசைன் சொல்லி வந்துருச்சு பாருங்க, டாப்ல தெரியுதா டேபிள் டிசைன் சொல்லி. இந்த டேபிளோட நேம் டேபிள் 1 இருக்கு. ஸோ டேபிள் 1ன்றதை நீங்க போய் மாத்தினாலும் நேம் வந்து மாத்தினாலும் மாத்திக்கலாம். கஸ்டமர் மாஸ்டர்ன்ற CUSTMAST, அப்புறம் டேபிள் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு டீன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கஸ்டமர் மாஸ்டர் ஷீட்னு ஒன்று இருக்கும், கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால வந்து SHன்னு சொல்லி போட்டால் ஷீட்னு அர்த்தம், டீன்னு போட்டால் டேபிள்னு அர்த்தம், நமக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல C11ல கர்சர் வச்சுக்கிறேன், அப்புறம் D11ஐயும் செலக்ட் பண்றேன். ஸோ நேம் பாக்ஸ்ல என்ன தெரியுது, 1 row into 2 column தெரியுது. அடுத்தது இது வந்து ரோ நம்பர் 11ல இருக்கு. ஓகே, பார்த்த ரோ நம்பர் 11ல காலம் C காலம் Dல இருக்கு. ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டாவது ரோ செலக்ட் பண்றேன் C-002 BTR இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நேம் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 row into 2C இருக்கு. அடுத்தது 13th row மூணாவது ரோ இந்த டேட்டாவில் பார்க்குறேன் C-003 CKF கன்சல்டன்ட். ஸோ இப்போ இங்க பாருங்க நேம் பாக்ஸ்ல நம்ம கொடுத்த நேம் டேபிளோட நேம் அப்படி வந்துருச்சு, கஸ்டமர் மாஸ்டர். இப்போ நம்ம ஹோம்ல போய் பார்த்தாலும் இந்த நேம் பாக்ஸ்ல அதே தான் இருக்கும், இன்சர்ட் போனாலும் அதே தான் இருக்கும். நான் ஃபார்முலாஸ்ல போயிட்டு இந்த நேம் மேனேஜர்ல போய் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் அப்படியே இங்க வந்திருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த நமக்கு எடிட் பண்ணி கொடுக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இந்த இடத்துல போய் நேம் மாத்தோம்னா மாத்திக்கலாம். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு $C $11 ஃபுல் கோலன் $D $13 அப்படின்றது வரும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல டேபிள்ன்ற ஃபீச்சர்ல வந்துடும். ஸோ இப்போ எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் நேம்ன்றது இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா போட்டு பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட் என்ன வரும்ன்றதை உங்களுக்கு அப்படியே லைவா காமிக்கிறேன்.
ஓகே, இப்போதைக்கு நாட் அவைலபிள்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஈக்குவல் டு VLOOKUP. ஓகே, VLOOKUP போட்டு இந்த இடத்துல கமா இதை வந்து VLOOKUP வேல்யூ H15 செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நார்மலாக இந்த ஏரியா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தான் வரும் பார்த்தீங்களா, C5 to D7 சொல்லி வந்து. ஆனால் இங்கே போயிட்டு அந்த ஃபுல் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நேம் அப்படியே அந்த டேபிள் நேமே இங்கே வந்துடும், CUST MAST அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் போயிட்டு கமா கொடுத்துட்டு நீங்களே டைப் பண்ணலாம், CUST அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே வந்து இந்த கஸ்டமர் மாஸ்டர் டேபிள் இந்த இடத்துல வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டா போதும், கமா 2 கமா FALSC. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. ஸோ புரியுதா உங்களுக்கு. அடுத்தது இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணாலே போதும். ஏன்னா கஸ்டமர் மாஸ்டர் டேபிளில் நமக்கு என்ன இருக்கு, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இங்கே போயிட்டு நம்ம $C, $5, $D, $7 இங்கே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்படி இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே போயிட்டு ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், வந்துடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸல்ல டேபிள் அப்படின்ற ஃபீச்சரோட பெனிஃபிட். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டோன்றத இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் இந்த ஒரு ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேபிள் ஃபீச்சர் இன் எக்ஸல் இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் DPABயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு ஒரு கூகுளில் போயிட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் யூடியூப் உள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணோன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த யூடியூப் போட்ட வீடியோ கொடுத்த நண்பருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி கமெண்ட் எழுதுங்க, இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இதில் வந்து எனக்கு இந்த இதில் கிளாரிஃபிகேஷன் வேணும், இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் போடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, டேக் கேர், பாய்.